கேரளாவில் வெற்றி பெற்ற பின்பு முஸ்லிம் மும்தாஜ் சொன்ன வார்த்தை அடி தூள். இதுதான் பாஜக. முஸ்லிம் மக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இடத்தில் ஒரு இந்துவை நிறுத்தினால் தமிழகத்தில் அதன் ரிசல்ட் என்னவாக இருக்கும் என்பது அனைவரும் அறிந்ததே. ஆனால் இந்த கணக்கை சுக்குநூறாக உடைத்திருக்கிறது கேரள பாஜக. கேரள உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியானதும் அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு பெயர் மும்தாஜ். திருசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட கண்ணன்குளங்கரா வார்டில் காங்கிரசின் கணக்கை உடைத்து பாஜக சார்பில் போட்டியிட்ட மும்தாஜ் வெற்றி பெற்றிருப்பது வழக்கமான உள்ளாட்சி முடிவாக அல்ல, ஒரு அரசியல் திருப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. திருச்சூர் மாநகராட்சி என்றாலே பல ஆண்டுகளாக காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தி வரும் பகுதி. குறிப்பாக கண்ணன்குளங்கரா வார்டு இரண்டு கட்சிகளின் கோட்டை என்பதால் இங்கு பாஜக வெற்றி பெறுவது கடினம் என்றே கணிக்கப்பட்டது. ஆனால் அந்த கணிப்புகளை உடைத்து பாஜக வேட்பாளராக களமிறங்கிய முஸ்லிம் பெண் மும்தாஜ் வெற்றி பெற்றது பலரையும் ஆச்சரியப்பட வைத்திருக்கிறது. இந்த தேர்தலில் திருச்சூரில் பாஜகவின் முஸ்லிம் வேட்பாளர் மும்தாஜ் தான். காங்கிரஸ் சார்பில் சிந்து, இடதுசாரிகள் சார்பில் சீமா போட்டியிட்ட நிலையில் மும்தாஜ் போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். இதன் மூலம் காங்கிரசிடம் இருந்து அந்த வார்டை பாஜக கைப்பற்றியிருக்கிறது. மும்தாஜின் அரசியல் பயணம் திடீரென தொடங்கியது அல்ல. கடந்த 8 ஆண்டுகளாக அவர் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் பாஜக ஆதரவாளர்களாகவும் அடித்தட்டு பணியாளர்களாகவும் செயல்பட்டு வந்துள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக பாஜக மைனாரிட்டி மோர்ச்சா அமைப்பில் பொறுப்பும் வழங்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால் அந்த பொறுப்பு சென்னையை மையமாக வைத்து செயல்பட்டது. நடிகர், அரசியல்வாதி சுரேஷ் கோபி முன்னெடுத்த பல தேர்தல் பிரச்சாரங்களிலும் கட்சி நிகழ்ச்சிகளிலும் மும்தாஜ் ஈடுபட்டிருக்கிறார். அரசியல் மட்டுமல்ல, தொழில் முனைவோராகவும் அவர் அறிய திருச்சூரில் செல்லப்பிராணி பராமரிப்பு கடை நடத்தி வரும் மும்தாஜ் சமூகத்துடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் ஒருவராகவே அறியப்படுகிறார். முன்னதாக பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது 8 ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்து வருகிறேன், மக்களை அணுகும் திறன் அவருக்கு இருக்கிறது என்று கட்சி நம்பியது. தொழிலாக இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சமூகத்துடன் இணைந்தே வாழ்கிறேன் என்று அவர் கூறியிருந்தார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி பார்வைதான் தன்னை பாஜகவிற்கு அருகே கொண்டு வந்த முக்கிய காரணம் என்றும் மும்தாஜ் தெரிவித்திருந்தார். இந்த ஆண்டு திருச்சூர் மாநகராட்சி தேர்தலில் 28 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வரிசையில் மும்தாஜின் வெற்றி பெண்களுக்கும் சிறுபான்மை சமூகத்தினருக்கும் அரசியலில் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. காங்கிரஸ் கோட்டையாக கருதப்பட்ட திருச்சூரில் ஒரு முஸ்லிம் பெண் வேட்பாளரை முன்னிறுத்தி பாஜக பெற்ற இந்த வெற்றி கேரளாவில் பாஜக வளராது என்ற பழைய அரசியல் கணிப்புகளுக்கு நேரடியாக சவால் விடுத்திருக்கிறது. இனி திருச்சூர் மட்டுமல்ல, கேரள அரசியலே புதிய பாதையில் நகர்கிறதா என்ற கேள்வியை இந்த முடிவு எழுப்பியிருக்கிறது. முஸ்லிம்கள் எதிரியாக திமுக போன்ற கட்சிகள் சித்தரிக்கும் பாஜக ஒரு இஸ்லாமிய பெண்மணியை வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்று சாதித்திருக்கிறது. ஆனால் இங்கு திராவிட கட்சிகளில் உள்ள இஸ்லாமியர்களின் நிலை என்ன என்பதை அவர்கள்தான் உணர வேண்டும்.